4 தட்டு தட்டினமா தூக்கி போட்டு வந்தோம். அடே பொண்ணுங்க கிட்ட இருக்குறடா ஒரு கண்ணியம், அது இல்லாத உங்க அண்ணன் ஆம்பளையா பிறந்து என்னடா புண்டியம். வாடா வா. என் ஊரு எந்த ஊருன்னு கேட்ட இல்ல, என் ஊரு வேலூர். இப்ப நான் உன்னை அனுப்ப போறேன் மேலூர். நான் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது ஒன்னே ஒண்ணு தாண்டா, அதுதான் சத்தியம். அதனால எனக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம். என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடட ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்டு மாவனே? நீ போய் பேசு, அம்மனி கூட்டு போ. நல்ல விளாவரியா பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன், அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. யோ தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டானதாயா? ராசா வாடா. மவனே என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? வைத்திரியா 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 நில்லுங்க நில்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, ஊர்ல தான் உன் தொல்லை தாங்க முடியல, இங்க வந்துமா? சரி என்ன விஷயம்? காய்கறி வாங்கிட்டு போலான்னு டவுனுக்கு வந்தேன். கடைசி பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப நான் ஊருக்கு வேற போகணும். என்னைய பண்றது? என்ன கேட்டா?
யோ மழை வர மாதிரி இருக்கு, நீ ஊருக்கு தானே போற? நானும் ஏங்க அப்படி இல்ல, இதெல்லாம் ஒத்து வராது. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீ பேசாம வேற வழி இருக்கான்னு பாரு. யோ நீயே என்ன சுமந்துட்டு போற? அப்படி ஓரமா உட்காந்துடுறேன்னு. முதல்ல என்னமோ ஓரமா உட்காருவேன். கொஞ்ச தூரம் போன உடனே வண்டி மோட்டு பள்ளத்துல இறங்குதுன்னு மேல வராசுவ. இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே பயமா இருக்குதுன்னு கட்டிப்பிடிப்பேன். கடைசியில காதலிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்ல? யோ விளையாடுறிய நீ? இப்ப இருக்கிற நிலைமைக்கு வீடு போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறேன். காதல் பண்றதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கும் இதுவா நேரம்? இந்த நடிப்புக்கெல்லாம் வாங்கி நான் இறங்கி வந்து நினைக்காத. நீ இறங்க வேணாம், நான் ஏறிக்கிறேன். அதான் முடியாது சொல்லிட்டேன்ல, அதோட விடு. இத பாரியா, இப்ப நீ என்ன ஒழுங்கா ஏத்திட்டு போல, அப்புறம் என் மேல வருத்தப்படாத. ஏன் என்ன செய்வ? என்ன செய்வனா? சத்தம் போட்டு இந்த ஊரையே கூட்டுவேன். நீ என்ன தள்ளிட்டு வந்துட்டு அம்போடு விட்டுட்டு போறேன்னு சத்தம் போட்டு கத்துவேன். நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை நம்ப முடியாது. அப்போ என்ன ஏத்திட்டு போற? கத்தவா இல்ல ஏத்திரியா? போகும்போதே சொன்னா யமகண்டத்துல போறியேன்னு, கேட்காம வந்துட்டேன். உட்கார்ந்து தொலை. அப்படி வா வழிக்கு. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வா. முன்ன பின்ன ஸ்கூட்டர்ல ஏறிதானே தெரியும். பெரிய ஸ்கூட்டர். உட்காரு. மேல சாயாத, தள்ளியே உட்கார். சரி சரி பேசாம ஓட்டு. ஏன் நிறுத்திட்ட? நீ முதல்ல கையெடு. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிதானே உன்னை கட்டி பிடிக்கிறேன். எனக்கு தெரியும் இப்படி நீ ஏதாவது சாக்கு சொல்லி என்ன கண்டுபிடிப்பேன்னு. நீ கையெடு. ஏயா ஒரு வயசு பொண்ணு, நானே வரைய வரைய உன் மேல வந்து விழறேன், நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறிய. நீ ஒரு ஆம்பளை தானே? எனக்கே சந்தேகமா இருக்கியா? நேரம் வரும்போது உன் சந்தேகம் தீரும். இப்ப நீ கையெடு. யோ நிம்மதியா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா ஓட்டியா? மாட்டேன். நீ முதல்ல கையெடு, அப்பதான் நான் ஓட்டுவேன். நல்லா இருக்கும் போதே தள்ளி தள்ளி போற, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னா நீயா கட்டிப்ப? பேசாம ஓட்டுனா. இத பாரு, வயசு பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், கீழே இறக்கி விட்டுருவேன். மரியாதை கையெடு. ஐயோ இப்ப ஓட்டு. திருமிஷம் பண்ணாம உட்காந்துட்டு வா. எனக்கு அப்பவே தெரியா, நீ பைக் வெயிட் பண்ணும்போதே மழையில மாட்டிக்க போறான்னு. இப்ப என்ன செய்யறது? முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ சரியான சபல கேஸ். யாரு? நான் சபல கேஸா? பின்ன என்னையா, நான் கட்டி பிடிச்சாலும் நீ பேசாம ஓட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்படியோ இருக்கு என்னமோ மாதிரி இருக்குதா? அது சபலம் இல்லாம வேற என்னையா? என்னால ஓட்ட முடியாதுன்னு அவ்வளவுதான். பின்ன மழையில பிய நினைலாங்கிறியா? இல்ல, எங்கயாவது இருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போவோம். பேசாத, அதை முதல்ல செய். போயா, சீக்கிரமா போயா, போ. மேகம் மழை குரல் போடுது, மின்னல் இடி சத்தம் கேக்குது. அடமேகம் மழை குரல் போடுது, மின்னல் இடி சத்தம் கேக்குது. சின்ன இடையாடுது எந்த மனம் நோக, காதல் நெஞ்சம்
வாடுது கன்னி உன்னை நாடு தேடி தேடி பார்க்கிறேன் கனவு தேவனை அட என்ன வேண்டும் காணிக்கை காண வந்தனை நின்று தீண்டும் போது மோகம் வந்து தூக்கி வாரி போகுது மேகம் மழை குரல் போடுது மின்னல் இடி சத்தம் கேட்குது இருந்த போதும் நம் காதல் தாகம் தீராது மேகம் மழை குரல் போடுது சத்தம் கேட்குது பள்ளியறை பாடம் சொல்லித்தர நானும் மங்கை உன்னை நாடும் மன்னன் மானம் தேடும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் மண்ணில் தேவதை அடி இன்னும் என்ன வேடிக்கை போடு பஞ்சனை உன்னை பார்க்கும் போது ஆசை வந்து தூக்கி வாரி போகுதே குரல் போடுது சத்தம் கேட்குது இந்த வானம் இருந்த போது நம் காதல் தாகம் தீராது குரல் போடுது மின்னல் இடி சத்தம் கேட்குது நீங்க பாட்டு பேசாம இருந்தா எப்படி? சுப்பிரமணி அங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறான், இந்த பொண்ணு வேற மாமா மாமான்னு ஏன் உசுர எடுத்துட்டு இருக்கா. ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த புள்ளைங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை மாமா டேய் சுப்பிரமணி வாடா, உனக்கு 100 ஆயுசு. என்னடா திடீர்னு? இல்ல இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பாத்து போலாம்னு தான். உஷா உஷா, இத பாரு உன் மாமா வந்திருக்கான். சும்மா இருமா, எனக்கு தூக்கம் வருது, காலையில பார்த்து பேசிக்கலாம். நீங்க படுங்க மாமா. அவ்வளவு அலட்சியமா உனக்கு? இங்க தானே படுக்கிற, ராத்திரி கவனிச்சுக்கிறேன். ஏண்டி வழக்கமா நீ கட்டில் மேல தானே படுப்ப, ஏறி படி, எனக்கு தூக்கம் வருது. நான் தான் தூங்குறேன் இல்லம்மா, என்ன ஏன் தொந்தரவு பண்ற? இன்னைக்கு நீ அங்க படுமா. நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, போய் படுங்க. இந்த மாமாவை நம்ப முடியாது, நம்ம பேசாதனால ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ணான்னு பண்ணும். அதனால அம்மாவை கீழே படுக்க சொல்லிட்டு நம்ம கட்டில் மேல படுத்துப்போம். அதான் சரி. அம்மா அம்மா, என்னடி நீ எழுப்பி எழுப்பி என் தூக்கத்தையே கெடுத்துட்ட. எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது. நீ கீழே படுத்துக்க, நான் மேல படுத்துக்கிறேம்மா. உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு. சரி சரி வந்து படு. உனக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்ப உனக்கு தூக்கம் தான் முக்கியமா? தூங்கிடுவே நீ, உன்னை தூங்க விட்டு நானு.